1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CPSE வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி IIT, JEE, SSC, பேங்கிங். ஸ்டோரி கதையில நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம் சார்லஸ் டிக்கன்ஸ் எழுதின ஈபனீசர் ஸ்க்ரூஜ் கதையை. ஸ்க்ரூஜ் ஆரம்பத்தில் எப்படி இருக்கார் தெரியுமா? முழுக்க பணம் மட்டும் நினைப்பவர், பாட்டம் லைன் மட்டும் பார்ப்பவர், எம்பதி இல்லாத குளிர்ந்த மேனேஜர் மாதிரி. ஆனா கதை கடைசிக்கு போகும்போ அதே ஸ்க்ரூஜ் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுற, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற, ஹாய் எம்பத்தியுள்ள மனிதராக மாறிடுறார். இது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான், ஆனாலும் அவர் கருத்துகள் ரியல் வேர்ல்ட்ல எகானமிஸ்ட் தாமஸ் மால்தஸ் சொன்ன சில ஐடியாஸ்ல இருந்து வந்தவை. இந்த ஸ்க்ரூஜ் கதையோட மெசேஜ் என்னன்னா, நம்ம வெளியில பார்த்தா எவ்வளவு ரிச்சட் ஆளா இருந்தாலும் மோட்டிவேஷனை மாற்றிக்கணும் என்று நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு டிசிஷன் எடுக்கும் அந்த மொமெண்ட்ல இருந்து நம்ம நடத்தை, ரியாக்ஷன் எல்லாம் சேஞ்ச் ஆக துவங்கலாம் என்பதுதான். இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்கறது ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான், உங்க ரியாக்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஒரு EQ ரீஃப்ரேமிங் பிளான் உருவாக்கிக்கணும் என்பதற்காக. இந்த வீடியோ முடியும் நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு கிளியரான, எழுதி பூர்த்தி செய்த உங்க பர்சனல் EQ பிளான் பேங்க்ல இருக்கும். இதன் மெயின் நோக்கம் என்னன்னா, ஏதாவது ஸ்ட்ரெஸ் அல்லது ட்ரிகர் வந்தா எமோஷனல் ஹைஜாக்கிங் நடக்கிற முன்னாடியே அதை ஐடென்டிஃபை பண்ணி மீண்டும் ப்ரொடக்டிவிட்டிக்கு திரும்பி வர உதவுது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரெடி ஆகிக்கொள்வோம். உங்க கையில் இருந்தா ஒரு பேனா, ஒரு குறிப்பு புத்தகம் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி லேப்டாப், மொபைல் எதிலாவது ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் காகிதத்துல அல்லது டிஜிட்டல் நோட்ல எழுதப்படும்போதுதான் அது ரியல் பவர் கிடைக்கும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் EQ நம்ம சொசைட்டில நிறைய பேர் சாஃப்ட் ஸ்கில் என்று தள்ளி வைப்பாங்க. ஆனா ரீசர்ச் சொல்லுவது என்னன்னா, இது ப்ரொஃபஷனல் பெர்ஃபார்மன்ஸை டைரக்டா டிரைவ் பண்ணும் ஒரு ஃபேக்டர். EQ மேல் வேலை பண்ணுற அளவுக்கு நீங்க உங்க கரியரை இன்னும் நேரடி கண்ட்ரோல்ல வைக்க முடியும். இப்போ ஸ்டெப் 1, நான் இதுக்காக எவ்வளவு டைம், எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதுக்கு என்ன ROI ன்னு யோசிக்கிறது. EQ டெவலப் பண்ணினால் கிடைக்கும் மெஷரபிள் ரிட்டர்னை புரிஞ்சிக்கணும். சாதாரணமாக பார்த்தா வேலை சிம்பிளா இருக்கும் லோ காம்ப்ளெக்சிட்டி ஜாப்ஸ்ல கூட டாப் பெர்ஃபார்மர்ஸ் மற்றவர்களை விட சுமாரா 3 மடங்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க என்று டேட்டா காட்டுது. ஹை காம்ப்ளெக்சிட்டி ரோல்ஸ், மருத்துவர்கள், சீனியர் மேனேஜர்ஸ் போன்ற ரோல்களில் ஹை EQ உடையவர்கள் இன்னும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கெயின்ஸ் காட்டுறது டாக்குமெண்டடா இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க உங்க ஜாபை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும். என் ரோல் லோ, மீடியம் இல்ல ஹை காம்ப்ளெக்சிட்டி என்று மைண்ட்ல கேட்டகரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க ஹேண்டில் பண்ணுற முடிவுகள், மனிதர்கள், அன்சர்டனிட்டி எல்லாத்தையும் பார்த்து சிம்பிளான ஒரு டேக் போடுங்க. இதுதான் நீங்க EQ மேல் பணி பண்ணும்போது கிடைக்கப் போகும் பெனிஃபிட்ஸை கான்டெக்ஸ்ட்ல நினைக்க உதவும் பேஸ்லைன். இப்போ ஸ்டெப் 2, செப்பரேட் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் ஃபில்டர்ஸ். இந்த ஸ்டெப் தான் உங்க எமோஷனல் ஹைஜாக்கை கட் பண்ணும் இடம். வேலையில உங்களுக்கு ரிப்பீட்டடா ஸ்ட்ரெஸ் கொடுக்கிற ஒரு ட்ரிகரை பிடிச்சு கொள்ளுங்க. ஒரே ஒரு ட்ரிகர் மட்டும் போதும். அது ஒரு காலி பேசுற விதம் ஆகலாம், திடீர்னு டெட்லைன் கமிங் ஆகலாம், மேனேஜர் ஃபார்வர்ட் பண்ற ஹாஷ் மெயில் ஆகலாம், இல்ல ஃபேமிலில இருந்து வரும் கிரிட்டிசிசம் ஆகலாம். அந்த சிச்சுவேஷனை உங்கள் பக்கத்துல இருக்கும் பேப்பர்ல ஒரு சிறிய சென்டென்ஸா எழுதுங்க. அதுக்குள்ளேயே நெக்ஸ்ட் லைன்ல நாம என்ன பண்ண போறோம்னா, ஃபேக்ட்ஸ் மட்டுமே லிஸ்ட் பண்ண போறோம். நான் இப்படித்தான் ஃபீல் ஆனேன் ன்னு எழுதக்கூடாது. நான் ஆக்சுவலி என்ன பார்த்தேன், என்ன கேட்டேன் ன்னு மட்டும் எழுதணும். யார் பேசினாங்க, என்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் சொன்னாங்க, உங்களுக்கு நினைவிருக்கிற அளவுக்கு. அவர்களோட டோன் எப்படி இருந்தது, லவுடா, காமா, அந்த இன்சிடென்ட் நடந்த இடம், நேரம். இந்த எல்லாத்தையும் பாசிபிளா எழுதுங்க. இங்கே ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல், எந்த அசம்ஷனையும் சேர்க்கவே கூடாது. அவர் என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாரு, என்னை லைட்டா எடுத்துட்டாரு, என்ன ரெப்ளேஸ் பண்ணுவாங்க போல, இவை எல்லாம் ஃபில்டர்ஸ். நமக்கு சைல்ட்ஹுட்ல இருந்து வந்த பிலீஃப்ஸ், ரூல்ஸ், இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ் வரும் சிச்சுவேஷன்ல ஃபில்டர் போல ஒர்க் பண்ணி அந்த நிகழ்வை டிஸ்டார்ட் பண்ணும், சில தகவல்களை மறைத்துவிடும். இப்போ நீங்க உருவாக்கி வைத்திருக்கிற ஃபேக்ட்ஸ் ஓன்லி லிஸ்ட் தான் பேனிக் மோட்ல இருந்த பிரெயினை காம் மோட்க்கு கொண்டு வர ஃபர்ஸ்ட் பிக் ஸ்டெப். அடுத்து ஸ்டெப் 3, நாம ரீஃப்ரேமிங் குவெஸ்சனை ரன் பண்ண போறோம்.
இதுக்கு நீங்க பேப்பர்ல நெக்ஸ்ட் ஸ்பேஸ் எம்டி வச்சுக்கோங்க. இந்த 4 questions தான் உங்கள் ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸை சேலஞ்ச் பண்ணும் மெயின் டூல். முதல் கேள்வி, இப்போ நடந்தது சிச்சுவேஷனுக்கு வேற எந்த ஆல்டர்னேட் எக்ஸ்பிளனேஷன் இருக்க முடியுமா? இங்கே நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா ரீசனபிள் ஆல்டர்னேட்டிவ் காரணங்களையும் எழுதுங்க. அந்த பர்சன் இன்றுதான் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரா? அவருக்கு தனியா ஒரு டெட்லைன் இருந்ததாலா அந்த டோன் வந்தது? அவங்க ஜெனரலா ஹார்ஷா பேசுறவரா? இல்ல அது உங்களிடமே மட்டுமா? இந்த மாதிரி மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் எழுதணும். இதை எழுதும்போது பிரெயின் ஸ்லோ ஆக துவங்கும். இது ஒன்று மட்டும் தான் பிளானாட்டியோன்னு ஃபிக்ஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை னு ரியலைஸ் பண்ணும். இரண்டாவது கேள்வி, இந்த சிச்சுவேஷன்ல வர்ஸ்டா ஆக ரியலிஸ்டக்கா இன்னும் என்ன நடக்க முடியும்? இங்கே ஆங்ஸைட்டியை அவாய்டன்ஸ் இல்லாமே நேராக பார்க்கிறோம். வர்ஸ்ட் கேஸ் சினரியோ எழுதுங்க. ப்ரமோஷன் மிஸ் ஆகலாம், மேனேஜர் கேட்ட மாதிரி இல்லை என்றால் ஃபீட்பேக் வரலாம், ப்ராஜெக்ட் ரீஅசைன் ஆகலாம். எதுவாக இருக்கலாம், பட் ரியலிஸ்டக்காக எழுதணும். வர்ஸ்டை எழுதுனா பிரெயின்க்கு இது ஒரு நோன் லிமிட்டட் பவுண்டரி போல தெரிய ஆரம்பிக்கும். மூன்றாவது கேள்வி, இந்த சிச்சுவேஷன்ல பெஸ்டா என்ன நடக்கலாம்? இங்கே மைண்டை நீங்க இன்டென்ஷனா நெகட்டிவ்லிருந்து பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கு மூவ் பண்ண போறீங்க. இந்த ஃபீட்பேக்னா நான் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி ஃபியூச்சர்ல பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கலாம். இந்த கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணினா அந்த காலீகுடன் நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகலாம். எனக்கு என்ன வேலை இம்பார்ட்டன்ட்னு நானே கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பெஸ்ட் சைட் பாசிபிலிட்டிஸ். நான்காவது முக்கியமான கேள்வி, இந்த விஷயத்துக்காக நான் என்னோட திங்கிங்கை மாற்றினால் அதனால் என்ன எஃபெக்ட் வரும்? இதுதான் ஆக்சுவல் ரீஃப்ரேமிங் நடக்கிற இடம். நீங்க அவன் என்னை அவமதிச்சான் னு நினைப்பதற்கு பதில் அவன் சைக்கோல இருக்கலாம். இது என்மேல் நேரடியாக இருக்கு என்பதற்கு எவிடன்ஸ் இல்லை. நான் உங்க ஃபீலிங்ஸ் எப்படி மாறும்? அதன் பின்னர் உங்க நடத்தை, ரிப்ளை, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மாறும்? அதை ரைட்டிங்ல கேப்சர் பண்ணுங்க. இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கும் ஆனஸ்டானா லாவகமான பதில் எழுதியிருப்பீங்க. இப்போ உங்க காகிதத்துல ஒரே இன்சிடென்ட்க்கு 2 ஸ்டோரிஸ் இருக்கும். ஒன்று கைலாசமா மனசு சித்திரவதைக்கு உட்படுத்திய பழைய கதையாகவும், இன்னொன்று காம் ஆயிருக்கும், லாஜிக்கல் ஆயிருக்கும், ஆக்ஷனுக்கு வழிகாட்டும் புதிய நேரேட்டிவ் ஆகவும். இந்த புதிய நேரேட்டிவ் தான் உங்கள் பேரலைஸ்ட் எமோஷனல் ஸ்டேட்டை அடுத்து நான் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் னு மூவ் பண்ணும் பேஸ். இப்போ ஸ்டெப் 4, இந்த எல்லாத்தையும் ஒரு டெய்லி ஹேபிட்டா கன்வெர்ட் பண்ணுறது தான். ஒரே ஒரு ட்ரிகர் ஹேண்டில் பண்ணினது நல்லது தான், ஆனா லாங் டேர்ம் சேஞ்ச் வரணும்னா கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் தேவை. ஒரு சிறிய சார்ட் போல இமேஜின் பண்ணுங்க. எமோஷன்ஸ் வலதுபுறம் நோக்கிய அம்பு, தாட்ஸ் வலதுபுறம் நோக்கிய அம்பு, பிஹேவியர் வலதுபுறம் நோக்கிய அம்பு, பெர்ஃபார்மன்ஸ். நம்ம உள்ளே உள்ள ஃபீலிங்ஸ், நம்ம யோசிப்பது எப்படி, அது நம்ம நடத்தை எப்படி டிக்டேட் பண்ணுது, அதன் முடிவில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்ற முழு ஃப்ளோ இந்த சார்ட் சொல்றது. இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரே வழி தினசரி மைக்ரோ பிராக்டிசஸ். இப்போ பேப்பர்ல நெக்ஸ்ட் செக்ஷன்ல எழுதுங்க. நாளைக்கு நான் ஒரு லேர்ன்ட் ஆப்டிமிசம் ஹேபிட் பிராக்டிஸ் பண்ண போறேன். அந்த ஹேபிட் என்னன்னு கிளியரா டிஃபைன் பண்ணுங்க. உதாரணத்திற்கு, எந்த ஹாஷ் மெசேஜ் வந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுவதற்கு முன்னாடி 5 வினாடி கவுண்ட் பண்ணுவேன். அல்லது நான் ஃபீட்பேக் கேட்டால் முதல் தாட் டிஃபென்ஸ் இல்லாமல் இதுல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் சான்ஸ் இருக்குது னு இருக்கும். ஒரு நாளுக்கு ஒரே ஒரு ஹேபிட் போதும், அதை செய்வது தான் மெயின். நாளைய தினத்தில் அந்த ஹேபிட் உங்களுக்கு ஆக்ஷன் மோட்ல ஆட்டோமேட்டிக் ட்ரிகர் ஆகணும். அதன் பின் கீழே ஒரு பாசிட்டிவ் ஆங்கர் ஃப்ரேஸ் எழுதணும். இது உங்களுக்கு நாள் முழுக்க நினைவுபடுத்தும் தனிப்பட்ட மேண்ட்ரா மாதிரி இருக்கும். சில எக்ஸாம்பிள்ஸ், நான் என் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு சிரமமும் எனக்கு ஸ்ட்ரெங்த் சேர்க்குது. நான் காமா யோசிச்சுதான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ரெசனேட் ஆகுற, மீனிங் ஃபீல் ஆகும் ஒரு வரியை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. இந்த பேப்பரை அல்லது நோட்டை நீங்க நெருங்கி வைக்கும் இடத்தில் வைத்துக்கோங்க. உங்க வேலை டெஸ்க், லேப்டாப் பக்கம், மொபைல் போட்டோ ஆக எது கன்வீனியன்ட் ஆனாலும் சரி. இதுதான் உங்க பர்சனல் ஷீல்ட். நாள் முழுக்க வரும் ஒர்க் ப்ரெஷர், சடன் மெயில்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் கால்ஸ், கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அவேர்னஸ் கொடுக்க போகும் கவசம். இப்போ இதுவரைக்கும் நீங்க என்ன செய்யிருப்பீங்கன்னா, உங்க EQ டெய்லி ரீஃப்ரேமிங் பிளான் முழுவதும் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. நீங்க ஒரு ட்ரிகர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க,
ஃபேக்ட்ஸ் மற்றும் ஃபில்டர்ஸை பிரிச்சிருக்கீங்க, ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் மேப் பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு ஃபாலோ பண்ண ஒரு ஆப்டிமிசம் ஹேபிட் சூஸ் பண்ணிருக்கீங்க, மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆங்கர் ஃப்ரேஸ் உருவாக்கி இருக்கீங்க. ஸ்க்ரூஜ் கதையில உள்ள சேஞ்ச் போல ஒரு காலையில உங்க மைண்ட்ல ஷிஃப்ட் தொடங்கலாம். இந்த டூல்ஸை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும் ஒவ்வொரு நாளும் உங்க பெர்ஸ்பெக்டிவ் மெதுவா மாறும். பெர்ஸ்பெக்டிவ் மாறும்போது உங்க நடத்தை, டிசிஷன்ஸ் மாறும். அதைத் தொடர்ந்து ஆஃபீஸ்லயும் பர்சனல் லைஃப்லயும் உங்க பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமா லேட் ஆயிட்டேன்னு எதுவுமே இல்ல. இன்று நீங்க இந்த ரைட்டிங் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்க ரியாக்ஷன்ஸ் ரீரயம் பண்ணணும் என்று முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுவே உங்க புதிய growth ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் சாப்டர். இதையே வாய்ஸ் ஓவர் ஆக்காம் கிளியர் டெலிவரியோட படிச்சீங்கன்னா அது வீடியோல சுமாரா 4.5 முதல் 5.5 நிமிஷம் வரை வரும். நீங்க வேண்டினா நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பேக்ரவுண்ட்ல சாஃப்ட் மியூசிக், சில விஷுவல்ஸ் சேர்க்க நான் செப்பரேட்டா ஐடியாஸ் சொல்லித் தரலாம். அதை முயற்சி செய்யணும்னு உங்களுக்கு விருப்பமா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.